எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழியும் ஐயால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேல்மந்திர பாடல் வரை சிறப்பாக நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்குமே மகிழ்ச்சியோடு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்து எதையோ செய்து வாழ்கிறார்கள். ஆனாலும் விரும்பிய அளவு கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. எப்போவுமே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இவை பற்றாக்குறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகில் மகிழ்ச்சி இல்லாமல் இல்லை என்றுதான் பலரும் தெரிவிக்கிறார்கள், அதுவும் ஞானியர்கள் தெரிவிக்கிறார்கள். அது எங்கே மறைந்திருக்கிறது என்பது நமக்கு மட்டும்தான் தெரிவதில்லை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையின் தத்துவம். ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு கோயில் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான். அப்போது அந்த ஆலயத்தில் ஒரு நாள் ஒரு மகான் வருகிறார். அவரை பார்த்தோன்னே இவர் பெரிய குருவாக தான் இருப்பார் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியுது. உடனே சாமி, என் வாழ்க்கை கடைசி வரையும் இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதானா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த சாமியார், உன் தலையில் எழுதிய விதி அது, உன் கடைசி நாள் வரை அப்படியே தான் நீ இருக்கணும், ஆனால் நீ முயற்சி பண்ணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார் அவர். சாமி, தலைவிதியை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நீ ஒன்று செய்ய, என்னுடைய குருநாதரை நீ போய் பார்த்தீங்கன்னா உன் தலையெழுத்து மாற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறார். பிச்சைக்காரன் அந்த மகானின் குருநாதரை பார்க்க புறப்பட்டான். வெகு நேரம் ஆகியதால் இரவு ஓய்வெடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டினான். ஐயா, இன்று இரவு நான் இங்கே தங்கிட்டு காலையில் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலாமா? அது திண்ணையில் படுத்து தூங்குறதுக்காக கேட்குறான். அந்த செல்வந்தரும், நீ எங்கே போகிறப்பா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா வழிபோக்கனாக இருக்கிறதுனால. அவர் இந்த மாதிரி பிச்சைக்காரன் நடந்ததை சொன்னோன்னே அந்த செல்வந்தரும் அவருடைய மனைவியும், எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அந்த செல்வந்தரும் அந்த மனைவி, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அது பிறவி ஊமை, அவள் எப்போது பேசுவார் என்று குருநாதரிடம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகிற அந்த ஞானகுருகிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறது. சரின்னு அவனை ஒத்துக்கிட்டு இரவு அங்கே தூங்கிட்டு காலையில் எழுந்து புறப்படுகிறான் அந்த பிச்சைக்காரன். ஒரு பெரிய மலை வருகிறது. அதை எப்படி கடந்து போய் அந்த குருநாதரை பார்க்குறது, அந்த லொக்கேஷன் இவனுக்கு தெரியுது, ஆனால் போக முடியல. இப்போ அதை பக்கமாக ஒரு மந்திரவாதி வர, அந்த மந்திரவாதியை பார்க்குறான். இந்த மலையை நான் என்னுடைய மந்திரக்கோள் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரன், என்ன உதவிங்க அப்படின்னு கேட்குறான். அந்த மந்திரவாதி, நான் 500 வருஷமாக முக்தி அடையாமல் உள்ளேன், நீ அந்த குருநாதரிடம் என் முக்திக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அவன். அந்த பிச்சைக்காரனும், சரிங்க, நீங்கள் நான் குருநாதர்கிட்ட போகிற அந்த அடுத்த பக்கம் மலைக்கு அடுத்த பக்கத்தில் கொண்டே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கேட்டு வரேன், திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறான். அந்த மந்திரவாதி மலையை கடந்து பிச்சைக்காரனை கொண்டு போய் விட்டுட்டு அவன் போயிடறான். அவன் அந்த எங்கே அடுத்த பக்கத்துக்கு போனானோ அந்த பக்கத்துலேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு குறுக்கே வருகிறது. அந்த ஆற்றை கடந்தால்தான் குருநாதர் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும். அப்போலாம் பாலம்லாம் அங்கங்கே இருக்காது. அந்த மாதிரி பழைய காலம். ஆற்றை கடக்க என்ன செய்வது என்று நினைத்த நேரத்தில் ஆற்றில் ஒரு ஆமை வருகிறது. அந்த ஆமை நல்ல பெரிய ஆமையாக இருக்குது. அது பிச்சைக்காரன்கிட்ட நின்னோன்னே, நான் உனக்கு உதவி செய்கிறேன், பதிலுக்கு நீ உன்னுடைய குருநாதரிடம் எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வேன், என்னால் மெதுவாக நான் போயிட்டுருக்கேன், அதனால் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு அது அவனை முதுகில் ஏற்றிக்குது. அது நீஞ்சி அடுத்த கரையில் கொண்டு போய் அந்த பிச்சைக்காரனை விட்டுக்கிறது. ஒரு வழியாக அந்த பிச்சைக்காரன் அந்த குருநாதர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தடைந்தான். குருநாதரை பார்த்து
அவர்கிட்ட ஆசி பெற்றான். இந்த மாதிரி உங்களுடைய சீடர் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருக்க வேண்டியதானா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். உங்களை பார்த்து உங்களுடைய ஆசி பெற்று நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் வாழ்க்கையை மாற்றிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நீ ஒரு 3 கேள்வி கேளு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த 3 கேள்விக்கும் சரியான விடையை நான் கொடுத்துட்டு அது மாதிரி நீ வாழ்ந்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். 3 கேள்வி தான் கேட்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் சரி, இருந்தாலும் நம்ம வர்ற வழியில் சில பேர் சில கேள்வியெல்லாம் கேட்க சொன்னாங்க, அதை முதல்ல கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த 3 பேர் பிரச்சனையும் குருநாதர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அந்த தீர்வையும் தெரிந்து கொண்டு அதுக்கான ஒரு தீர்வை அவர் கொடுக்குறார் அவனுக்கு. அந்த 3 பேருக்கான தீர்வையும் தெரிந்து கொண்டு வருகிறான். முதல்ல அந்த ஆற்றுக்கிட்ட வரும்போது அந்த ஆமையன் கேள்விக்கு குருநாதர்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்குது. உன் ஓட்டை நீ கழற்றி எரிந்து விட்டால் உனக்கு பறக்கும் சக்தி வரும்னு சொன்னார் அப்படிங்கிறான். இதெல்லாம் கதை தான். உடனே ஆமை தன்னுடைய ஓட்டையை கழட்டி விட்டது. அதால் பறக்கிற சக்தி அதுக்கு ஏன்னா ஓடு அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு, அது பறக்கிற சக்தி விட்டது. அதனால் அது அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியில் போய்விட்டது. அது போகிற நேரத்துக்கு அந்த ஓட்டை தூக்கி போட்டுச்சுல, அந்த ஓட்டுக்கு உள்ள பவளம், முத்து, இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத மணிகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. அது இதை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான். அடுத்தது மந்திரவாதியை பார்க்குறான். நீ உன் முக்திக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மந்திரக்கோளை நீ தூக்கி போட்டின்னா தான் உனக்கு முக்தி வரும். நீ இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி உனக்கு நிறைய பாவத்தை தேடிக்கிட்டே இருக்க. அதனால் நீ அதை எப்போ தூக்கி போடுறியோ அப்போ கண்டிப்பாக உனக்கு முக்திக்கான வழிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு அவரும் அந்த மந்திரக்கோளை தூக்கி வீசிடுறான். அடுத்தது அந்த செல்வந்தர்கிட்ட வரான். அந்த திண்ணையில் படுத்து தூங்கினானே அந்த ஆள்கிட்ட, உன் மகள் எப்போது இந்த மாதிரி மனதிற்கு பிடித்தவனை பார்க்குறாளோ, யாராவது ரொம்ப அவனுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ஆளை பார்த்தோன்னே அவள் பேச ஆரம்பிச்சிட்றா அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவளுடைய மகள் அங்கே வருகிறாள். அந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னே அவளுக்கு பேச்சு வந்துடுது. உடனே பேச ஆரம்பித்தோடனே அந்த செல்வந்தன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஒரே மகளை அந்த பிச்சைக்காரனுக்கு மனைமுடித்து வைக்கிறார். அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தன். அந்த மந்திரக்கோள் வேணும்னா கூட அவன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மந்திரக்கோளை இவன்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கிறான் அவன். அது இல்லாமல் அந்த ஆமை தந்த அந்த முத்து, பவழம் போன்ற நவரத்தனங்களும் அவன்கிட்ட இருக்கிறதாக அந்த கதையை முடிக்கிறார்கள். இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பிறருக்காக கடவுளுடன் இல்லை நாம் வேண்டினால், பிறர் நலனுக்காக நாம் வேண்டினால் பிறரின் துயரத்தை துடைப்பது தான் நம் துயரமும் அதோடு சேர்ந்து செல்லும் அப்படிங்கிற உண்மையைத்தான் அதில் தெரிவிக்கிறாங்க. நம்முடைய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்துவதில் உள்ளது அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கதை. ஒரு குடும்பத் தலைவனது சந்தோஷம் அவன் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதில் தானே உள்ளது. இது சாதாரணமாக எல்லா குடும்பத்துலேயுமே பார்க்கலாம். இது கடமைங்கிற ஒரு இலக்கணத்தில் வச்சு நம்ம பார்க்குறோம். இதை அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அதை பார்த்தா அவனும் ஒரு தனி மனிதன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தனி மனிதர்கள் தானே. ஆனால் ஒன்றாக இருக்கும்போது அவர்களை சந்தோஷப்படுத்துவதிலேயே தான் அவன் கவனமாக இருக்கிறான். அவர் சம்பாதிக்கிறான், என்ன செய்யணுமோ செய்கிறான். அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மனைவியும் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய புருஷனையும் எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லா மட்டத்திலுமே பிறரை சந்தோஷப்படுத்துவதில் அவங்க திருப்தி அடைந்தாலே போதும், நாம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறதையும் இதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் இருந்தால் போதும் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையாவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்பேன் நான். இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதை செஞ்சாலும் அந்த வீட்டுக்காரன் ஏதாவது செய்யாதங்கிறான், ஆணி அடிக்காதங்கிறான், ஒரு சாமி படம் கூட மாட்ட விட மாட்டேங்கிறான். 4 பேர் ஊர்லேருந்து 2 நாளைக்கு தங்கிட்டு போனால் கூட தண்ணி பத்தலை, நீ பாட்டுக்கு அடிக்கடி டேங்கை ஃபில்லப் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளோ பேரெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நான் உனக்கு வாடகையை கொடுத்துருக்க மாட்டேன், செப்டி டேங்கை ரொம்ப வழியுது அப்படிங்கிறது மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம சொந்த வீடு வாங்கினா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பல பேரும். சொந்தமாக ஒரு கார் வாங்கினா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு
பல பேரும் நினைக்கிறது உண்டு. ஏன்னா நினச்ச நேரத்தில் கிளம்பலாம், நினச்ச நேரத்துக்கு போகலாம் வரோம். அந்த காருக்கு வேண்டிய மெயின்டெனன்ஸு போக்குறது, அந்த கார் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகணும், பல பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வாங்கிட்டா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுபோல் நகை வாங்கினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொசைட்டிலேயும் மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வருங்காலத்திற்கும் நல்லதொரு அது ஒரு சேமிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி ஒரு இடத்த வாங்கி போடுவோம் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா இருக்கிற நிலத்தை கூட நீ திருப்பி வாங்கிடுற, அங்கே ஒரு பண்ணை வீடே இருந்துச்சு, அதை வாங்கி அங்கே போய் ஒரு வீட்டை மறுபடியும் கட்டிட்டு நம்ம இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதை சொல்லுவாங்க. அப்படி செய்யலாமா அப்படின்னு கூட நாம் யோசிக்கிறது உண்டு. இப்போ நம்ம பேசுனது எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டது தான். சொத்து நகை எல்லாம் பணம் இருந்தால் தானே வாங்க முடியும். பணத்தை அடிப்படையாக கொண்ட எல்லாமே மகிழ்ச்சியை அளிக்குமா என்றால், ஆனால் நேரில் அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கேட்டால் தான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பஸ்ஸை வாங்கி ஓட்டினா கூட எவ்வளோ அதில் கஷ்டங்கள் இருக்குங்கிறது பஸ் ஓனரை கேட்கணும் நீங்கள். ஏன்னா எப்படியும் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த இப்போல்லாம் அந்த இப்போ குறைஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன், நேஷ்னலைஸ் ஆகிட்டு போச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு அவங்கவுங்க ஓட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஓனர்ஸ் இருப்பாங்க, அவங்க சரியாக வந்து பணம் கட்ட மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறத நம்மள்ட்ட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட முடியாது, பணம் கட்டாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதுமாதிரி ஒரு வாகனத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நம்ம வாகனம் வச்சுருக்கவங்க கூட வேறு யாராவது ஒரு வாகனத்தில் போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்மளை தள்ளிடம் கொண்டு வந்து. ஏன்னா அந்த பேர்டன் நமக்கு வேண்டியதில்லை. ஏன்னா கிளம்புனோமா, காசு தூக்கி போட்டோமா, போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த கார் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா இல்லையா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். இல்லைனா கூடுதலாக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த காருக்காக. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்சசரிஸோ அது மெயின்டெனன்ஸுக்கோ நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க, அப்போ அதிகமாக சம்பாதிக்க மன உளைச்சல் தான் அதிகமாகும். உங்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதியான மகிழ்ச்சிகள் அதிலே தொலைந்து தான் போகும் அப்படிங்கிற உண்மையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் போட்டு அவங்களாம் சேர்ந்து பண்ணையை உருவாக்கி ஒரு புதுசாக ஒரு பண்ணையில் அங்கே ஒரு வீடெல்லாம் கட்டியெல்லாம் இருந்து பார்த்தாங்க. ஆனால் அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட டச் இல்லாத ஏரியா. அக்ரிகல்ச்சருங்கிறது பேசிக்காக அப்படி ஆரம்பத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கணும் ரொட்டேஷனில். திடீர்னு நம்ம வெளியில் வந்துட்டு திருப்பி அதுக்குள்ளே போனோம்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை கூட ஓடி போய்டும் அதில். ஏன்னா அப்பா கூட பின்னாடியே போய் வரப்போ எப்படி நம்ம கட்டுறது, தண்ணி கட்டுறது, மடம் மாட்டுறது, எப்போ உழுவுறது, எந்த பருவம் நமக்கு சரியாக இருக்கும், அதில் என்னென்ன நஷ்டங்கள் வரும், அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, உரம் வேணும்னா போடலாமா போட வேண்டாமா, எரு எப்போ போடணும், இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வழியாக வர வேண்டிய ஒரு ஸ்கில். அதை வந்து நாம் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம வேறு எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு வந்து அதை செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமும் இல்லை. ஒரு ஏரோப்ளேனை வச்சுருக்கிற முதலாளி கூட இப்போ சிறையில் புலம்பி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பேப்பர்லலாம் பார்க்கலாம். நாம் வெளியே வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னா அவனே நினைக்கிறான், என்னால் முடியல, நான் அந்த சிறையிலே செத்து போகிறேன் அப்படின்னு ஒரு தடவை பேட்டி கொடுத்துருந்தோம் அந்த ஆள். நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் தலைக்கு மேலே ஏரோப்ளேன் போனால் ஓடி போய் பார்ப்போம், அந்த ஏரோப்ளேன் எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லி. எங்கள் காலத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதை. அது கீழே வந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குது, அந்த அடி பாட்டத்தில் என்னென்னு தெரிஞ்சுது, இதெல்லாம் கூட உட்காந்துட்டு விவரமாக பேசக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு, நம்ம செல்லை வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அப்படி அந்த ஏரோப்ளேனில் நாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. பின்னாடி ஒரு தடவை நாங்கள் ஏரோப்ளேனில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, 20 மணி நேர பயணம். அதில் வந்து சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ரிலாக்ஸாகவும் உட்காந்துருக்க முடியாது. அதுவும் நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு எக்கானமி கிளாஸ்லாம் போகலாம், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். எக்ஸிக்யூட்டிவில் நீங்கள் போனீங்கனாலும் 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணணுங்கிறது வெறுத்த போயிடும் வாழ்க்கையில். அதில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு வேறு பயந்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி வந்து சொல்லுவான், அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பேராசூட்லாம் நீங்கள் எப்படி மாற்றிக்கிறது, திடீர்னு எதாவது வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் கீழே குதிக்கலாம், இதெல்லாம் வேறு பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் நடுப்புற. இந்த மாதிரி அந்த ஏரோப்ளேன் கூட நாம் அதில் போய் பயணம் செய்ய ஆரம்பித்தா, இல்லை அதை வாங்கி நம்ம உபயோகிக்க ஆரம்பித்தா தான் நம்ம மகிழ்ச்சி எந்த அளவுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நாம் எப்பயுமே பணம் இருந்தால் போதும், அதை நாம் நல்லா தான் இருக்க முடியும் பணம் இருந்தால் அப்படின்னு சொன்னால், பணம் வச்சிருக்கிறவங்கள நாம் ஒப்பிடுகிறோம், அவர்கள் நன்றாக இருப்பதாக நாம் கற்பித்து கொள்கிறோம். கண்டிப்பாக அப்படி ஒரு வாழ்க்கை பணக்காரர்கள் இடத்திலே இருக்காது. பணம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சரியாக இருந்தால் கூட அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பதவிக்கு போகணுங்கிற ஆசை வந்துடும்.
அந்த பதவியில் போய் உட்காந்துக்கிட்டு 4 பேரை இன்னும் 10 பேர் நம்ம சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இவன் பணமும் கரையும், இவனுக்கு முன்னாடி இருந்த மதிப்பும் அதில் குறைஞ்சிக்கிட்டே வரும். 4 பேர் உங்களுக்கு எய்த்தாப்பில் ஆடுவான், காக்கா பிடிப்பான், எல்லாம் செய்வான். உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவன் எதிராளிக்கும் கொண்டு போய் போட்டு கொடுத்துட்டு அங்கேயும் காசு வாங்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் நம்ம பதவி என்னைக்கு பறிபோகும், எவ்வளவு கேவலமாக நம்மளை சொசைட்டியில் நம்மளை பேசுகிறான் அப்படிங்கிறது பணம் சம்பாதிச்சு பதவிக்கு ஆசைப்படுபவர்களுக்கு படும் பாடை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு புலிவாலை பிடிச்சது மாதிரி, நீங்கள் அதை விடவும் முடியாது. உங்களை பின்பக்கமாக சுற்றி கடிக்க வந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் விட்டுட்டு அவ்வளோதான், நல்லாவே கடிச்சிடும் நம்மளை அப்படிங்கிறதுனால தெரியாதனமாக அந்த புலிவாலை பிடித்த பதவி தான் பலரும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு காலையில் என்ன மாதிரி முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு திண்டாட்டத்தில் தான் பதவியில் இருக்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் 4 பேரை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கண்டிப்பாக அவ்வாறு இல்லை. ஆக பணமும் நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை தேடித் தருவதில்லை, அதுவும் எங்கேயோ ஒளித்து தான் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கணித பேராசிரியர் ஒரு தடவை சொன்னார் மாணவர்களிடம், என்னென்னா ரொம்ப பணக்காரனும் பணமே இல்லாமல் கஷ்டப்படுபவனும் ஒரு புள்ளியிலே ஒன்றிணைந்து சமம் ஆகுவார்கள் அப்படின்னு ஒரு தத்துவம் சொன்னார். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு சொல்லி, இப்போ நானும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான். அந்த மாதிரி நானே அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் அது அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஒரு இன்ஃபனைட், அவர் சொல்கிறபடி பார்த்தா மதிப்புள்ள ஒரு இன்ஃபனைட்டும் ஒரு 0 பூஜ்ஜியமும் ஒன்றிடைய முடியுமா? அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, உலகத்தில் நிறைய பணம் வைத்துள்ளானே, அவனும் கையிலே 10 பைசா கூட இல்லாமல் இருக்கிறானே, 2 பேருமே ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக சமம் ஆவார்கள் ஒரு நிலையில் அப்படின்னு மறுபடியும் சொன்னார். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பூமியோட விட்டத்தை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப பெருசு. அதே சமயத்தில் ஒரு அரிசியினுடைய விட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது மிக மிக சிறியது. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒப்பிட்டு பார்த்தா இந்த பூமியோட விட்டம் ஒரு இன்ஃபனைட் போல் தெரியும் உங்களுக்கு, எல்லை இல்லாதது, நம்மளால் அளக்க முடியாத மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு அரிசியாக இருந்தால். அதே போல் அரிசியோட விட்டம் பூஜ்ஜியத்திற்கு சமம் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றும். இந்த பூமியோட விட்டம் அதனை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடைய விட்டத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும். அப்படி ஒப்பிடுவதால் பூமி அப்போது பூஜ்ஜியமாக ஒன்றுமே இல்லாததை போல் அந்த பூமி நினைக்கும். நாம் ரொம்ப சின்ன ஆளுப்பா, சூரியன் நம்மளோட ஒரு பெரிய ஆளாக இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆக ஓரிடத்தில் எல்லையில்லாத மதிப்புடன் இருக்கும் பூமி வேறு ஒன்றுடன் ஒப்பிடும்போது பூஜ்ஜியமாக தோன்றும். அதுபோல் நாம் பணக்காரனாக இருக்கிறதும் ஒன்றுமில்லாதவனாக இருப்பதும் நாம் எதனுடன் ஒப்பிடுகிறோமோ அதை பொறுத்து உள்ளது அப்படின்னு சொன்னார். ஆக மகிழ்ச்சியாக இருப்பது உன்னை விட பணக்காரனை ஒப்பிட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஓடித்தான் போய்விடும். வேறஸ் ஒன்றும் இல்லாதவனோட ஒப்பிட்டா பல மடங்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருப்பதை போல் தோன்றும் அப்படின்னு தான் அந்த கணித பேராசிரியர் கூறினார். அப்போ மகிழ்ச்சி என்பது என்னிடத்தில் இல்லை, நாம் எதனுடன் ஒப்பிட்டு கொள்கிறோமோ அதை பொறுத்துள்ளது. அது ஒப்பிடுவது எப்படி அப்படிங்கிற முறையும் நம்மிடத்தால் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஞானம் இருந்ததுன்னா நாம் எப்பயுமே நம்மளோட கொஞ்சம் கீழான நிலையில் இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆக பணத்தை அடிப்படையாக கொண்டால் நிம்மதியை இழப்போம். பணம் இல்லாதவன் படுத்தவுடன் தூங்கி விடுகிறான் என்பதும் உண்மை. அவனே எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொண்டுள்ளான் என்பதுதான் இங்கே புரிதல் அப்படின்னு அந்த கணித ஆசிரியர் கூறுகிறார். அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா பணம் இல்லாத ஏழையான புலவர்கள் தான் பல பாடல்களையே பாடியிருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு கஷ்டம் அவங்களுக்கெல்லாம், குடிசையில் தான் வாழ்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காதவங்க தான் சங்ககால இலக்கியத்தை எழுதியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த புறநானூற்று பாடல்கள் நீங்கள் பலவற்றையும் பார்த்திங்கன்னா அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இந்த சினிமாவுக்கு இப்போ பாடல் எழுதுகிறாங்க அந்த மாதிரி சம்பாதித்த புலவர்கள் அல்ல, கவிஞர்கள் அல்ல. நீங்கள் அது மாதிரி நினைக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற கவிஞர்களாக அதுவும் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிட்டா கொட்டுன்னு கொட்டுறான் காசு. அதை நினச்சிட்டு நாம் அந்த கால புலவர்களை நம்ம பார்க்கக்கூடாது. அந்த கிராமத்தில் நம்மலாம் நடந்து போனோம்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இப்போலாம் நீங்கள் கிராமத்துக்கு போனால் கூட பார்க்கலாம். எப்பயும் நடக்கிறதுக்கு நடப்பாதை ஒன்று இருக்கும், அதை ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. அதில் தான் நீங்கள் நடந்து போகணும். அப்படி கொஞ்சம் அந்த அத்துவடைத்தான குறுக்க ஏதாவது பார்ப்போம், அந்த இடத்துக்கு போகணும், குறுக்க நடந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், காலில் நெறிஞ்சி முள் அப்படின்னு ஒன்று குத்தும்.
இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எங்கே போனாலும் செருப்பு கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு போவாங்க. செருப்பு இல்லாமல் நடக்கிற காலத்தில் எங்களுக்கெல்லாம் இதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த காலில் முள் குத்திச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரையில் அப்படி சும்மா காலை தேய்ச்சிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது பாட்டு கொட்டிடும். இதுக்காக பெரிய நம்ம உட்காந்துக்கிட்டு ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த முள்ளெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நெறிஞ்சி முள் குத்துச்சுன்னா அப்படி தேய்ச்சிட்டு போகணுங்கிறது பை ப்ராக்டிஸ். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே நகரத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு நெறிஞ்சி முள் குத்தி விட்டதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி நகரத்துலேருந்து வந்த அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் காலில் நெறிஞ்சி முள் குத்தினோன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு புலவர்கிட்ட போய் கேட்குறான். அவர் திண்ணையில் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் சாப்பாட்டுக்கு வழியில் அவர் பார்த்தாலே தெரியுது, இடுப்பில் ஒரு துண்டை மட்டும்தான் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் கவிதை நயம் கொட்டி கிடக்கும். அந்த புலவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய் சரியாகிவிடும் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாருன்னே உனக்கு புரியலை இந்த பையனுக்கு. என்ன சொல்கிறீங்க சாமி நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலையே, இந்த முள் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்குறான். அது சொல்கிறார் அவர், பத்திரதன் புத்திரனின் அப்படின்னு சொன்னால், அது பத்திரதன் அப்படின்னு சொன்னால் தசரதனை சொல்கிறார் அவர். தசரதனோட புத்திரன் யாருன்னா ராமன். அந்த ராமனுடைய மித்திரனின் சத்துருவின் அப்படின்னு அடுத்த வரி. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமனோட மித்திரன் நண்பன் யாருன்னா சுக்ரீவன். அந்த சுக்ரீவனுக்கு சத்துரு யாரு? வாலி. அந்த சத்துருவின் பத்தினியின் காலை எடுத்து அப்படின்னு சொன்னான். அந்த பத்தினியோட காலத்துக்கு நம்ம எடுத்துக்கிறதா கையில் அப்படின்னு கேட்கக்கூடாது. அவள் பேர் தாரை. அந்த தாரைங்கிற அவளுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த கால் வாங்கியிருக்கல அதை எடுத்துடணும். அந்த காலில் எடுத்துட்டிங்கன்னா கடைசியில் என்ன இருக்கும்? தரை தான் இருக்கும். அந்த தரையில் உன் காலை தேய்ச்சினால இது போயிடும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று இருக்கிறது. அதை வேடிக்கையாக இன்றைக்கும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எவ்வளவு வறுமையில் வாடினாலும் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு பாடலை ஏற்றிருக்கார் பாருங்கள் அந்த புலவர். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சந்தோஷம் எங்கே என்று அவர் தேடவில்லை, கையிலேயே வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் கல்லூரியில் இருக்கும்போது குட்டி குட்டி பழைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது பழைய காலத்தில் புலவர்கள் பாட. ஆனால் எல்லாம் சோத்து கலைஞ்சா சாமிகள் தான். அதனால் அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா கூட, நாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட நீங்களே ஒரு பாடலை எழுதி பாருங்கள், பாடி பாருங்கள், உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அதை நீங்கள் செய்த ஆரம்பித்தாலே சந்தோஷம் தானாகவே நம்மிடம் அந்த நேரத்தில் இருக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த நேரத்தில் ஆர்த்தர உதரத்தாரணத்தில் தான் உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா, இப்போல்லாம் அடிக்கடி நாட்டுக்கு நாடு சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. எல்லையில் பெரிய அளவில் தகராறு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற கலாச்சாரம் இல்லாமல் வெளிநாட்டில் அந்த காலத்துலேயுமே கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ அலெக்சாண்டர் கூட நாடு நாடாக போய் தான் போர் புரிந்து அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களெல்லாம் அள்ளிட்டு போயிருக்கிறான். அதுதான் வீரம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த காலம். ஆனால் இங்கே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் எப்போவுமே அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு போர் புரியணும்னா முக்கியமான அம்சம் ஒன்றை அவர்கள் கையெழுத்தில் வைத்திருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா போர் புரியணும்னா என்ன செய்யணும்? சாதாரணமாக படை வலிமை மிகுந்ததாகவும் சிறப்புடையதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்போ இந்த 4 வகை படைன்னு சொல்லுவாங்க. ரத கஜ துரகபதாது அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ யானைப்படை இருக்கணும், குதிரைப்படை இருக்கணும், காலார் படை இருக்கணும், அதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் இருக்கணும், ரதத்தில் போய் அம்பு விடணும், சண்டை போடணும் அப்படிங்கிறது தான். இந்த படைபலம் இருந்தால் போதும், சண்டை போட்டாக்கா அவங்க வந்து போரில் ஜெயிக்கலாம். ஜெயித்தாங்கன்னா வெற்றி அடைஞ்சால் சந்தோஷமாக தான் இருப்பான். அதில் ஒன்றும் இல்லை. ராஜாவோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோ போனாலும் மிச்சம் இருக்கிறவன் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது சாதாரண இலக்கணம். ஆனால் தமிழகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு அரசர்களும் அந்த காலத்தில், அது வந்து இப்போ பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் உள்ள இந்த மாலிக் கஃபூர் போன்றவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடலில் குறிப்பு இருக்கிறது. அப்படி தான் எல்லா அரசர்களும் இருந்திருக்காருங்க. எந்த சண்டையை போடுனாலும் படை வலிமை மிக்கதாக சிறப்புடையதாக இருந்தாலும் அரசனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் அறநெறிதான் அப்படின்னு மருதன்
இளநாகனார் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடலில் நன்மாறன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு அறிவுரையாக கூறியதாக இருக்கிறது. அவன் அதனால் சண்டைக்கு போகாமே நிறுத்திட்டான். சண்டைக்கே போகலை. ஏன்னா அவனுடைய சண்டையில் அறம் இல்லை, தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறான். அவன் எந்த காரணம் அப்படின்னு பார்த்தா அறம்ங்கிற அடிப்படையிலே அது இல்லை. அறம்ங்கிறது நியாயம், தர்மம், நேர்மை இதெல்லாம் இல்லைன்னா சண்டைக்கு நீ போகக்கூடாது. தேவையில்லாமல் இன்னொரு நாட்டோட சண்டை போடுறது அவசியமற்றது. அப்படி இருந்தால் நீனும் மன உளைச்சலுக்கு தான் ஆகணும், உன்னோட மக்களும் கடைசியில் கஷ்டப்படுவாங்க, கண்டிப்பாக நீ தோல்வியை தான் அடைவாய். அப்படிங்கிறது தான் அந்த காலத்து புலவர்களும் மன்னர்களுக்கு சந்தோஷத்தை எப்படி அளிப்பது அப்படிங்கிற ஒரு ட்ரிக் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கடையேடு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சமீபத்தில் ஒரு பேச்சாளர் கூட அதை நினைவூட்டினார் எனக்கு. வேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய், நல்லி அப்படின்னு சொல்லி கடையேடு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன்னர்கள்லாம் குடை வள்ளல்கள் அப்படின்னு ஏன் மக்கள் மனதிலே பெயர் எடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய குடைத்தன்மை சிறப்புகள் தான். ஏன்னா மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து அவங்களோட சகித்து கொள்ள முடியவில்லை. மற்றவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக யோசித்த ஒரு அரசர்கள் அவங்களாம். அதனால தான் அவர்களெல்லாம் கடையில், அது ஒன்றும் இல்லை, கடையல்னா சங்க காலம் முதல் இடை கடைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்னொன்றுலேயும் வள்ளல்கள் இருந்திருக்காங்க. இது கடைசியாக வந்த சங்க காலத்தில், கடைச்சங்க காலத்திலே வந்த வள்ளல்கள் வேறு. அதனால தான் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அதில் காரிங்கிற மன்னன் என்ன பண்ணான்னா பொன்னையும் பொருளையும் கொடுத்து, அது நிறையா அவனை மூட்டையை தூக்கிட்டு போக முடியாது, அதனால் ஒரு குதிரையும் சேர்த்து கொடுப்பாரான் அவர். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஒரு குதிரையும் சேர்த்து கொடுப்பாரான். அந்த மாதிரி அவன் வாங்கிட்டு போனான்னா அவனுக்கு கஷ்டம் இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறதில்ல கூட, அப்புறம் ஹாப்பியாக இருப்பான் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஒரு குதிரையும் கொடுப்பார். அது அவனுடைய இலக்கணம். அதனால் அவரையும் வள்ளல் அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். ஓரி அப்படின்னு ஒரு மன்னன் இருந்திருக்கான். ஓரி என்றவன் கொல்லிமலை கவிஞர்களுக்கு தனக்கு சொந்தமான நாடுகளையே பரிசளித்தவன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கலாம் பழைய காலத்திலேயே. அந்த அந்த யாரெல்லாம் நல்லா பாட்டு பாடிட்டு வராங்களோ அவங்களுக்கு நாடுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய அளவுலலாம் நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் நாடுங்கிறது ஒரு ஊரை விட சின்னதாக கூட இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் அப்படி இருக்கும். அந்த 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 மாதிரி வகுத்துக்கப்பட்ட காலம், மக்கள் தொகையை வச்சு நாடுங்கிறது இப்போல்லாம் வேறு மாதிரி இலக்கணத்தில் வந்துடுது. அந்த காலத்தில் நாடுங்கிறது ஒரு சிறிய பகுதி தான். இருந்தாலும் நீ ஒருத்த நாடை எடுத்துக்க, நீ இந்த பாப்பா நாடை எடுத்துக்க, இந்த மாதிரி எது கிட்டக்க இருக்கிறோ அதெல்லாம் நீ அவனுக்கு அதில் இருக்கிற அந்த வரி, திரை, அந்த வரக்கூடிய வருமானத்தை அவனுக்கு இலவசமாக அளித்து விடுவார்கள். அதிலேருந்து வர்ற வருமானத்தெல்லாம் வசூல் பண்ணி அந்த புலவர்களுக்கு கொடுத்துருவாங்களாம், அந்த கவிஞர்கள். ஏன்னா அந்த கவிதை நன்றாக பாடினான் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதனால் சில கிராமங்களையே அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த ஓரிங்கிறது கடையேழு வள்ளலில் ஒருவராக கூறப்படுகிறார். அதியமான் அப்படின்னு ஒரு அடுத்ததாக ஒரு மன்னன் இருந்திருக்கான். அது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜென்ரலாக அது பாடத்திலே வந்துடும். அந்த அவருடைய கதை. ஔவைக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர். அபூர்வமான ஒரு நெல்லிக்கனி, சாகாவரம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். சாகாவரம்லாம் ஒன்று கொடுக்கக்கூடியது இல்லை. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்கள் ஆயுள் வரைக்கும் உடலுக்கு எந்த வியாதியும் வராது. ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு மாமருந்து அந்த நெல்லிக்கனியிலே இருக்கிறது. அந்த நெல்லிக்கனி தனக்கு கிடைக்கிறது. அதை ஒருத்தன் உடாந்து கொடுக்குறான், ராஜா நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறான். அவர் என்ன பண்ணார்னா, ஔவை பிராட்டி ரொம்ப நாளைக்கு இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும், தமிழ் நன்றாக சிறக்கும் அப்படின்னு நினச்சி அந்த நெல்லிக்கனியை அதியமான் அந்த ஔவை பிராட்டிக்கு கொடுத்ததாக ஒரு கதை இருக்கிறது. ஆக அவனும் ஒரு வள்ளலாக கருதப்படுகிறான். ஆயாண்டிரன் அப்படின்னு ஒரு மன்னன் அவனும் இருந்திருக்கான். நீலநாகம் அப்படிங்கிற கலிங்கத்தை ஆலமர் செல்வனுக்கு அணிவித்தான் அப்படிங்கிறது தான் அவனுடைய புகழ். அந்த கலிங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. கலிங்கம் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஊரையே அவன் பரிசாக கொடுத்துருக்கிறான் ஒரு செல்வந்தன். அவன் தன்னுடைய நீலநாகம் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு அந்த நகரத்தையே அவருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான் ஆய் ஆண்டிரன் அப்படிங்கிற ஒரு மன்னன். நல்லி கூட நீங்கள் அண்டி வந்தவர்களுக்கு அவர்கள் ஆயுள் முழுவதும் எவ்வளவு பணம் தேவைப்படும். அவனுக்கு 4 பசங்க இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ரூபா, ஒரு 6 பசங்க இருந்துச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ ரூபா வேணும். குடும்பம் ரொம்ப பெருசாக இருக்கா,
ஒரு 20-30 பேர் சேர்ந்து ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கு உள்ளது மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு மாதிரி கொடுப்பாராம் அந்த ஆள். அந்த நல்லி அப்படிங்கிற அவர்கிட்ட போய் கேட்டால் போதும், நம்ம ஒன்றும் பெருசாக எந்த ஒரு சேமிப்பும் நம்ம வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவும் நாடி வந்தவர்கள் ஒரு பாட்டு பண்ணால் கூட போதும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அள்ளி கொடுப்பாராம் அந்த ஆள். அதனால தான் அவர் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக பேகன் பெரும்பாலும் பழைய கதை இதிலெல்லாம் படிச்சிருக்கலாம். மயிலுக்கு போர்வை அளித்தவன். ஒரு குளிரில் ஒரு மயில் அது உட்கார முடியல, அது ஏதோ உடம்பும் சரியில்லைன்னு வச்சுங்களேன், அது ரொம்பவும் நடுங்கிட்டே குளிரில் இருந்திருக்கு. மழை பெய்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப குளிராக இருந்த நேரத்தில் அந்த பக்கமாக அந்த அரசன் வந்திருக்கிறான். இவன் அரசன் தானே, சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு பெரிய போர்வையை போற்றி கொண்டு அந்த பக்கமாக பாஸ் பண்ணும்போது அதை பார்த்து இறக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், தன்னிடம் இருந்த அந்த போர்வையை எடுத்து அந்த மயில் மேலே போர்த்தி விட்டு அதனுடைய குளிரை போக்குவித்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதனால் அவனுடைய இரக்க மனம் கொண்ட வள்ளல் அவர், அந்த பேகன்கிறவர். அதனால் அவரும் கடையேழு வள்ளலில் ஒருவராக கருதப்படுகிறார். பாரியை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மூன்று வேந்தர்களையும் வென்றவன் அந்த பாரி. அந்த மாதிரி போரிலே ஒரு வீரனாக திகழ்ந்தவன் என்ன பண்ணுறான், தேரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொடி தன்னால் படர முடியாமல் காற்றுல ஆடிக்கொண்டே இருக்கிறது. அது ஏதாவது ஒரு குச்சியோ ஒரு மரமோ இருந்ததுன்னா அதில் படர்ந்துன்னா அது இன்னும் கொஞ்சம் நன்றாக தன்னுடைய கொடியை வளர்த்து கொண்டே போகும். தேவையான அளவுக்கு அதுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்குங்கிறது தான் அந்த தாவரத்தினுடைய நோக்கம். அதனால தான் கொடி படர்ந்து கொண்டே செல்லும். அதுக்கு படர்வதற்கு ஒரு தாங்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கிடைக்கல. அந்த மாதிரி நேரத்தில் அதை என்ன பண்ணால், அங்கே ஒன்றுமே இல்லைன்னொன்னே தன்னுடைய தேரையே அந்த கொடிக்கு நிறுத்திவிட்டு அதில் படர விட்டு வந்து விட்டான் பாரி அப்படிங்கிறது ஒரு கதை. அதை அவனுடைய புலவர் ஒருத்தர் பாடுறார். அதன் மூலியமாக அவன் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்தது. இந்த மாதிரி கடையேழு வள்ளல்கள் பல வள்ளல் தன்மை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலேயே தான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கடையேழு வள்ளல்கள் காலத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் அந்த 7 வள்ளல்களிலுமே 2 பேரைத்தான் மிக உயர்வான வள்ளல்களாக எல்லோருமே குறிப்பிடுகிறார்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கள்லாம் வாயுள்ள மனிதர்கள், இவங்க கேட்குறவங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் வாரிமா. ஆனால் மயிலுக்கு எப்படி உடம்பு குளிராக இருக்கிறது, அதுவும் ஒரு ஜீவன் தானே, பாவம் அது கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சி கொடுத்தான்ல, அவன் தான் உண்மையிலேயே உயர்ந்த வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முல்லைக்கு தேர் கொடுத்தானே, அது ஏகேந்திரிய ஜீவன். மயிலாவது அதுக்கு 5 அறிவு உள்ள ஒரு பறவை, இது ஓரறிவு உள்ள ஒரு ஜீவனுக்கும் அது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அவன் உணர்ந்து அதுக்கு கொடுத்தான்ல, அவன் வேகனை விட உயர்ந்தவனாக திகழ்கிறான். ஆக எந்த மாதிரி நாம் பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் அளிக்க முன்வருகிறோமோ, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் கொடுக்கணும். நான் நல்ல பீர் அடிக்கிறேன், பிராந்தி அடிக்கிறேன், நீனும் ஒரு கிளாஸ் சாப்பிடுன்னு கொடுக்கறதுக்கு பேர் வள்ளல் தன்மை இல்லை. அவனுடைய வறுமை எப்படி செல்லும், அவனுடைய துயரம் எப்படி துடைக்கப்படும் அப்படின்னு நாம் யோசித்து செய்கிறோமே, அந்த பேகன் பாரியை போல் அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென் துறவிகள்லாம் ஜப்பானில் ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஜென் துறவி அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப எளிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய எளிய வாழ்க்கை நம்மளுடைய மிகுபொருள் ஒரும்பாமைக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கக்கூடியது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஜென்னில். அந்த மாதிரி புத்தர் என்ன சொன்னாரோ அவருடைய போதனைகள் எல்லாம் நம்ம புத்தமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஜென் துறவி முடிவு செய்கிறார். அவருக்கு பணம் கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து காசு சேர்க்குறாரு. சில பேர்கிட்ட சொல்கிறாரு, கொஞ்சம் வசதியானவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பொருளை ஈட்டி வருகின்ற காலத்தில் ஜப்பானில் திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் விட்டது. அவர் இருக்கிற ஏரியாவில் பெரிய அளவில் வெள்ளம் ஃப்ளட்டு. அந்த ஃப்ளட் ரிலீஃபுக்கு பணம் இல்லை, கவர்மெண்ட்டில் கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன சேமித்து வைத்திருந்தாரோ அந்த பணத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. புத்தரின் போதனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி தன்னிடம் சேர்த்து வைத்திருந்த அத்தனை பணத்தையும் கொடுத்து விட்டார். அந்த பேரிடர் இவர் கொடுத்த பணத்தினால மட்டும் இல்லை, ஆனால் அதுவும் அந்த நேரத்திலே பயன்பட்டது என்பது தான் உண்மை. ஆக 2வது முறை ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பணத்தை சேர்க்குறாரு. 2வது ட்ரிப்பு பெரிய தீ விபத்து,
அந்த தீ விபத்துக்கும் அவர் தன்னோட சேகரித்த அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார். 3வது முறையாக விடாப்புடியாக அதுக்கு புக்கு போட்டே ஆகணும்பா அப்படின்னு சேர்க்குறாரு. ஆனால் அவருக்கு அந்த இயற்கையுமே அந்த முறை உதவி செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பேரிடரும் வரல. அந்த புக்கை அவர் பிரிண்ட் பண்ணி வெளியிடுகிறார். அந்த வெளியிட்டது பிறகு ஏகப்பட்ட காப்பி விற்கிது. அது விற்று அதுக்கு ஒரு வெற்றி விழா எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். அந்த வெற்றி மேடையிலே வந்த எல்லா அந்த மக்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பேசுனாங்களோ அவங்களாம் என்ன சொன்னாங்களாம், இது 3வது வெளியீடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் முத புக்காக வருது. அது எப்படி 2 தடவை முதல்ல எங்கே அங்கே வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க. இல்லை, முதல்ல 2 தடவையும் புத்தரின் போதனைகள் என்னங்கிறதுல செயலாற்றி காட்டிவிட்டார். இப்போ புத்தரின் போதனையை இப்போ தான் நூலாக நமக்கு வழங்கியிருக்கிறார். நூலாக வழங்குவதை விட செயலாக ஈடுபடுவதில் தான் புத்தரின் போதனைகள் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். இது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வாழ்க்கையிலே நாம் அப்படி ஒன்று ஒன்றா படித்து கொண்டே வந்தாக்கா நமக்கு வேண்டிய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கடைசியாக ஒரு கதை மட்டும் சொன்ன மாதிரி சொல்லிட்டா இருந்தால் பொழுது போயிட்டே இருக்கும். ஒரு காட்டில் பல வகை மிருகங்கள் இருக்கிறது. காடுன்னா பல மிருகங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும். சிங்கம், புலி, கரடி, மான், எருமை மாடு, யானை, குதிரை, முதலை, அது கழுகு கூட இருக்கும், நாரை இருக்கும், காடா, கௌதாரி, இந்த மாதிரி முயல், பன்றி இதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி சாதாரண இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ட்டூன் படத்தில் கூட அதுமாரி தான் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சிங்கம் அப்படிங்கிறது தான் ராஜாவாக இருக்கும். அந்த சிங்கம் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போடுது. எல்லோரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சர்க்குலர் அனுப்பிச்சு எல்லாரையும் கூப்பிடுது. அவங்க எல்லோரும் வர்றாங்க. அந்த மிருகங்கள், பறவைகள்லாம் அந்த மீட்டிங்கில் 4-5 மக்கா சோளத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கொஞ்சோண்டு அள்ளி கையில் கொடுத்தது மாதிரி ஒரு சின்ன பையில் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு அந்த சிங்கம். அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து சொல்லுது, எனக்கு பக்கத்து காட்டு ராஜா எனக்கு கொடுத்தாரு, இதை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னார். நம்ம பகுதியில் இது இல்லாதனால நான் அதை வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் இதை சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க, ஒவ்வொருத்தரும் நான் கொடுக்குறாலாம் சமைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லுகிறது. அதை உடனே ஒரு 4 மிருகங்கள் வாங்கி கொள்கின்றன. கரடி வாங்கிக்குது, குரங்கு வாங்குது, நரி வாங்குது, மான் அதுவும் வாங்குகிறது. ஒரு 2-3 நாள் கழித்து அந்த கரடி வருது. அந்த கரடி என்ன பண்ணிச்சு, அதை அரைச்சி அதில் ஒரு ஸ்வீட்டு மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற தேனை கலந்து அந்த மாவு எல்லாருக்கும் கொடுக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்க, புது மாதிரி பலகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் கார்ட்டூன். அதை சாப்பிட்ட சிங்கமும் ரொம்ப மகிழ்ந்தது. மற்ற விலங்குகளும் சாப்பிட்டு விட்டு சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு தான் பாராட்டினேன். அடுத்து குரங்கு, நரி என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் குரங்கு வந்தது. குரங்கு என்ன பண்ணுச்சு, புளிப்பு ருசியோடு கலந்து அதை இப்போ இந்த பானிபூரியெல்லாம் காடி புளிப்பை போட்டு கொடுக்குறான்ல, இந்த ரோட்டில் நின்றுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை தயார் பண்ணி கொண்டாந்து கொடுத்தோன்னே எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர், நான் பானிபூரியோட பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மிருகமும் சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அடுத்த ஒரு 2-3 நாள் கழித்து குரங்கு வந்தது. குரங்கு அந்த சோளத்தை என்ன பண்ணுது, பொரிச்சு, பாப்கார்ன் தான் தெரியுமே நமக்கு எல்லாருக்கும், அதில் நெய் காரம்லாம் போட்டு அதில் கிறிஸ்பாக இருக்கிறது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தோன்னா வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுவும் நீ பேக்கிங் சோடா கூட போடாமல் செஞ்சுருக்க, அவனுலாம் தான் போடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா செஞ்சது பெரிய ஆள் தான் நீ குரங்கு எல்லாருமே பாராட்டியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னும் 2-3 நாட்கள் ஆணுச்சு. இன்னும் ஒரு ஆள் பாக்கி வரவே இல்லை. மான் வருது. ஒரு 10 நாள் கழித்து மான் கொண்டு இருக்கிறது. என்னடா ஆலய காணுமேன்னு பார்த்தா அப்போ தான் வருதுன்னு சொல்லி அதை ரெகுலராக மீட்டிங் போடுற இடத்துல சிங்கம் மற்ற மிருகங்கள்லாம் அதை வர்றதை பார்த்தோன்னே வெறுங்கையை வீசிக்கிட்டு மான் வருது. இது எல்லாத்துக்குமே சந்தேகமாக போச்சு. என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிஷ்ஷு கொண்டாந்து கொடுத்தோம், அந்த மான் மட்டும் வெறுமை கையை வீசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இது என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டக்க நிற்கிது அது சைலண்ட்டாக. உடனே எல்லா மிருகங்களும் கேட்குது, அந்த சிங்கம் கேட்குது, ஏன்ப்பா உன்னிட்ட நானும் அந்த சோளக்கதிரை தானே கொடுத்தேன், நீ என்ன பண்ண, பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டே பேசாமல் என்ன பண்ணாத, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு வரலையா அப்படின்னு ஒரு கர்ஜித்து கேட்குறது. அது ஒன்றே சொன்னது, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் செய்யலை, என்னோட கொஞ்சம் தூரம் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகுது. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அந்த காட்டிலே கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகவும்
அதிகமாக மரம் இருக்காத ஒரு இடத்துல வந்து அங்கே போய் பார்த்தோன்னே நிறைய செடிகள் முளைச்சிருக்காங்க புதுசாக. இது என்ன புதுசாக செடி முளைச்சிருக்கணும், நீங்கள் கொடுத்த அந்த சோளத்தை உதுத்து விதைகளை நான் தெளித்தேன், அதுலேருந்து நிறையா முளைச்சி வந்திருக்கு. இதெல்லாம் முளைச்சி நிறையா வந்துச்சுன்னா இந்த சோளம் இந்த மக்கா சோளமே அதில் நமக்கு உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மெத்தடை தான் நான் செஞ்சுருக்கேன். அதை விவசாயம்னு சொல்லுவாங்க. அதை நான் செஞ்சுருக்கேன். அது கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நிறைய மக்கா சோளம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் மீண்டும் அந்த பக்கத்து நாட்டில் போய் நம்ம கேட்டு அதை வாங்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அதனால் நாம் எல்லாம் இதே மாதிரி சோளத்தை போட்டு பெருசாக வளர்க்கக்கூடிய அந்த விவசாயத்தை நம்ம செஞ்சோம்னா எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ தான் அந்த சிங்கத்துக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்து கைதட்டி எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள். அந்த மானை பாராட்டினார்கள். அந்த காட்டின் முதல் நண்பன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விருதை வழங்கினார்கள் அப்படின்னு தான் அந்த கதையை முடிக்கிறார். அது ஒரு வேடிக்கையான கதை தான், குழந்தைகளுக்கான கதை தான். ஆனால் இதில் ஒரு பெரிய பேர் உண்மையை அவர் வைத்து, சந்தோஷம் அப்படிங்கிறது தான் மட்டும் சாப்பிட்றதில்ல, தான் குடும்பம் மட்டும் சாப்பிட்றதில்ல, அந்த சமூகமே சாப்பிடக்கூடிய அளவில் எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவன்தான் முழு சந்தோஷத்துடன் வாழ முடியும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக விவசாயம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதையும் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றிட்டாங்க. இண்டஸ்ட்ரியாக போனால் விவசாயம் யாரும் செய்யவே முடியாது. பிறரை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சாதான் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற பேருண்மையும் அதிலே ஒளிந்திருக்கிறது. நீங்கள் விவசாயத்தை வந்து மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் வந்து 3 கிராப் போடுறேன், 4 கிராப் போடுறேன், நான் வந்து ஆர்கானிக்னு சொல்லிவிட்டு இருக்கிற ஃபெர்டிலைசர்லாம் அடித்து விட்றேன், பூச்சி மருந்தெல்லாம் அடித்து நிறைய விளைய வைக்கிறேன், நல்ல வருமானம் வரும், நான் பெரிய அளவில் இருக்கேன், அதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு எடுபடாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கையை கடிக்க தான் செய்யும். இல்லைனா ஒரு தவறான அறமற்ற வழியில் தான் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பல பேருக்கும் பல வியாதிகளைத்தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆர்கானிக்கெலாம் வரவே வராது என்றைக்கு இருந்தாலும். ஆனால் ஆர்கானிக்கில் செஞ்சிங்கன்னா பல பேர் சாப்பிட்றான்ல, பல பேர் உயிர் வாழுகிறான்ல, அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், மற்றவர்களும் சந்தோஷமாக வாழ்வார்கள். இந்த கான்செப்டில் வந்தது தான் விவசாயம் அப்படிங்கிறதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால் கடைசியாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு நல்ல கதாசிரியர், நல்ல கதைகளை எழுதியவர். வெளிநாட்டில் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஆனால் அவருடைய வரலாறை படித்திங்கன்னா சின்ன வயசில் அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அது ஒரு நரம்பு தளர்ச்சின்னு சொல்ல முடியாது, நரம்பு செயலிழக்கக்கூடிய ஒரு வியாதி அவருக்கு. அது என்ன பண்ணும், ஒவ்வொரு பாகமாக அப்படியே டெட் ஆகிட்டே வரும். மொத்தமாக சாகடிக்காமல் ஒவ்வொரு உறுப்பாக சாகடிச்சிக்கிட்டே வரும் அது. ஏன்னா அதுலேருந்து கனெக்ஷனே இருக்காது, அந்த உறுப்பு செயலிழந்து போயிடும். இப்படி ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து கொண்டே வருகிறது அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுக்கு. அவர் ஒரு 4-5 வயசு இருக்கும்போது அது ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக டாக்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அதிகபட்சம் இப்போ இருக்கிற 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒன்று காலியாகிட்டே இருக்குது, இன்னும் 20 வருஷத்துக்கு தான் இருப்பான் அந்த பையன், அதுக்கப்புறம் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக என்னாச்சு, அவருக்கு ஒன்னூடராக செயலிழந்து வலது கண் மட்டும்தான் துடித்து கொண்டு இருந்ததான். அவர் வேணால் அசைக்கலாம், அந்த கண்ணை இப்படி அப்படியே அசைக்கலாம், பார்க்கலாம், பாக்கி எல்லாமே அசைபற்று தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் 60 வயதையும் தாண்டி வாழ்ந்திருக்கிறார் அந்த கண்ணோட மட்டும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், எப்படின்னா அந்த வலது கண் துடிக்குதில்ல, அதை வச்சு அந்த மூமெண்ட்டில் தன்னுடைய அவர் என்ன நினைக்கிறாரோ மனசில் அது வர்றது மாதிரி ஒரு ஏற்பாடை தொழில்நுட்பத்தில் செய்து அதிலிருந்து பக்கமாக எழுதியிருக்கிறார் அவர். அதை உபயோகித்து அந்த வலது கண் அசைவதை வைத்துத்தான் அவர் அத்தனை புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். 63 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவர் கடைசியாக கூப்பிட்டு பரிசு கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு கஷ்டத்துலேயும் இத்தனை நூல்களை எழுதி எங்களெல்லாம் மகிழ்ச்சி நீங்கள் படிச்சிருக்கீங்களே, எப்படிங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயத்தில் அவர் பதில் சொன்னது என்னென்னா, நாம் எப்போவுமே நாம் இழந்ததையே நினைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தால் அது சுமையான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அது எப்பயுமே ஆர்த்த ரௌத்ர தியானமாகத்தான் இருக்கும். நான் அப்படி வாழலை. எதெல்லாம் போச்சோ அதை பற்றி நான் கவலையே படலை. எது இருக்கோ
அதை வைத்து வாழ வேண்டும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆக எதெல்லாம் போனதோ அதெல்லாம் நினைத்து நம்ம வாழாமல் என்ன மிச்சம் இருக்கோ அதில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற இலக்கணத்தை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் நாம் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழலாம். நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றி.